ஃபஸ்ட்டு எங்கள் என்ட்ரன்ஸ் இதுதான். அப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் போன உடனே வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து எப்படி சொல்ல புக் டேபிள் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் புக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பொம்மைலாம் வைக்க வந்து இது பிளேஸ் இல்லைனால நாங்கள் வந்து இந்த இடத்த பொம்மைலாம் வச்சுருப்போம். மோஸ்ட்லி இங்கே பொம்மையாக தான் இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாத பொம்மை. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அது கீழே வந்து ஒரு லேப்டாப், சேரு, அப்புறம் வந்து பாப்பா சைக்கிள்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் போனீங்கன்னா பீரோ இருக்கும், அவ்வளோதான். பீரோவில் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் அப்படி வச்சுருப்போம். அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வச்சுருப்போம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவி கிட்ட கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து செல்ஃபில் வந்து பாப்பா செயின், அப்புறம் வந்து கண்ணாடி, அப்புறம் எங்களுடைய ஹேண்ட்பேக்கு, அப்புறம் வந்து இந்த ஆர்டின் வந்து உள்ள ஜிகனா இருக்க மாதிரி வந்து அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வாங்கினது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்பிஸ் நிறையா இருக்கும் பொம்மையெல்லாம். அதில் வந்து பாக்ஸ் ரம்பி அதுவும் அங்கங்கே கிடக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்டு இருக்குது. அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட்டு தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிடிஎஸ் வந்து இருக்கும். பிடிஎஸ் வந்து எங்கள் சின்ன பாப்பாவுக்கு கொஞ்சம் நல்லா நிறைய பிடிக்கும்னால பிடிஎஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து டெலிஃபோன் வந்து இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா டெலிபியர். அது வந்து இந்த ஃபோட்டோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் சின்ன வயசில் இருக்கும்போது எடுத்தது. அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு இப்படி ஒரு பால் ரெக்கன் இருக்குது. மேலே வந்து படிக்கட்டு ஏறிக்கலாம். மேலே வந்து படிக்கட்டு ஏறிட்டா வந்து இந்த பக்கம் வந்து டேபிள், இந்த பக்கம் வந்து தலைக்காணி, அப்புறம் வந்து இது வந்து பவுச், சும்மா வந்து புசுன்னு வந்து இது இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இது. அப்படியே வந்து இந்த பக்கம் இங்கே இருக்கும். அப்படியே வந்து கீழே இறங்கிடலாம். அப்படியே இந்த பக்கம் கீழே இறங்கிட்டா இதுதான் எங்களுடைய வீடு. அப்படியே இந்த பக்கம் போய்க்கலாம். இந்த பக்கம் வந்து என்ட்ரன்ஸ் ஆன உடனே வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு அடுப்பு, அப்புறம் வந்து கேஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் யானை தான் இருக்கும். அப்புறம் வந்து அது பக்கத்தில் வந்து கூடை வந்து வச்சுருப்போம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கட்டர், அப்புறம் மிக்சி, அப்புறம் வந்து பாத்திரம் கழுவி போட ஏனம், அப்புறம் ஃப்ரிட்ஜு, அப்புறம் நிறையா பொருட்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் கரண்டீஸ், அப்புறம் கப்ஸ், அப்புறம் வந்து மேலே வந்து மரம், அப்படி இந்த பக்கம் சளியாடை, அது கீழே வந்து கபோர்டில் நிறையா இல்லை. அப்புறம் வந்து இது உங்கள் அடுப்புக்கிட்ட வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து அந்த தோசைக்கல், அந்த சப்பாத்தி ரொட்டை, இது இட்லி சோட்டத்துலாம் இருக்குது. அது வந்து காமிக்க முடியல, கொஞ்சம் கொச்சிக்காதீங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இடத்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே வாஷிங் மிஷின் தான் இருக்கும். அது மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு கிளைவு மக்கு மாதிரி இருக்கும். அதில் வந்து நாங்கள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா வச்சுருவோம். இது பார்த்திங்கன்னா வந்து பாத்ரூம் போகிற வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் அப்படி இருக்கும். அப்படியே கொஞ்சம் வந்து இங்கே வந்து கண்ணாடி மாடல் வந்து போட்டிருக்கோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாஷ் பேஷன் தான் இருக்குது, மேலே கண்ணாடி இருக்குது. அப்படியே இங்கே நான் நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சிந்தால் சோப்பு, க்ளீனிங் ப்ரஷ் ஷாம்பு வந்து நாங்கள் வந்து எப்பயுமே பெருசாக வாங்கிப்போம். இங்கே 2 பேக்ஸ்லாம் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஆங்கர் இருக்குது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேஸ்ட்டு துணி மீன்ஸ் வாஷ் பண்ணுற துணி மட்டும் இதில் போட்டு வைக்கிற மாதிரி, அவ்வளோதான். அப்புறம் வந்து இதுதான் எங்கள் பாத்ரூம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே, பாய்.